அனைவருக்கும் வணக்கம். கடந்த கிளாஸ் இல்லாமல் ஒரு கவர்மெண்ட் எப்படி ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து அந்த அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரொக்யூர் பண்ணி அதை வந்து எப்படி வந்து கன்சியூமர்ஸுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம கடந்த கிளாஸில் பார்த்துட்டு இருப்போம். இந்த கிளாஸ் இல்லாமல் அக்ரி மார்க்கெட்டிங்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அக்ரி மார்க்கெட்டிங் ஒரு அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸை எப்படி வந்து சந்தைப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த ப்ராசஸை வந்து அதுவே தனியாக பண்ணுமானா அதுக்காக ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து அந்த அக்ரி ப்ராடக்ட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணி அதை டிபிடிஎஸ் மூலமாக ரேஷன் ஷாப் மூலமாக வந்து கன்சியூமர் கொடுக்குறாங்க. அதை வேர் ஹவுஸில் வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. இதெல்லாம் தனி, இது வந்து கவர்மெண்ட்டுடைய ஒரு தனி ப்ராசஸ். மானியமாக வாங்கி அதை வந்து மக்களுக்கு கொடுக்குறது அது கவர்மெண்ட்டுடைய தனி ப்ராசஸ். ஸோ அது இல்லாமல் சந்தைப்படுத்துதல் ஒன்று தனியாக இருக்குது இல்லையா. ஸோ ப்ரைவேட்டைசேஷன் ஒன்று இருக்குது இல்லையா. மக்களுக்கு வந்து அதை வேறு விதமாக வந்து எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறத கவர்மெண்ட் ஒன்று திங்க் பண்ணு இல்லையா. ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் கமிட்டி அப்படிங்கிற இந்த கமிட்டி. அதாவது கவர்மெண்ட் வந்து அது சப்சிடியாக கொடுக்குறது வேறு, மானியமாக வாங்கி கொடுக்குறது வேறு. எல்லாத்தையுமே கவர்மெண்ட்டால் மானியமாக கொடுத்துட முடியுமா சொல்லுங்கள். இப்போ கவர்மெண்ட் எதெல்லாம் வந்து மானியமாக கொடுக்குது? அரிசி கொடுக்குது, கோதுமை கொடுக்குது, சர்க்கரை கொடுக்குது, இதெல்லாம் வந்து அந்த கெரோசின் கொடுக்குது. இதெல்லாம் வந்து மானியமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. காய்கறிலாம் வந்து மானியமாக வந்து கவர்மெண்ட்டால் கொடுக்க முடியுமா? நிறைய பொருட்கள் இருக்குது இல்லையா. ஸோ கவர்மெண்ட்டால் சில பொருட்களை மட்டும்தான் வந்து கொஞ்சமாக தான் அவங்களால மானியமாக கொடுக்க முடியும். மற்ற பொருட்களை வந்து ஃபார்மர்ஸ் வந்து சந்தைப்படுத்தி தான் ஆகணும். ஸோ அதை வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த கமிட்டி கவர்மெண்ட்டால் உருவாக்கப்பட்ட ஒரு கமிட்டி உருவாக்குறாங்க. அந்த கமிட்டி தான் வந்து இது எல்லாத்தையும் வந்து கவனிக்கும். எப்படி வந்து ஒவ்வொரு துறைக்கும் ஒன்று வச்சுருப்பாங்க, விளையாட்டுத்துறை, கல்வித்துறை, அது மாதிரி இந்த விவசாயத்துறையில் ஒரு கமிட்டி வந்து ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த கமிட்டி தான் இந்த மார்க்கெட்டிங்கெல்லாம் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன கமிட்டினா அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் கமிட்டி அப்படிங்கிற இந்த கமிட்டியை கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுது. இந்த கமிட்டி வந்து யார் ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் தான் ஃபார்ம் பண்ணுமா. எலெக்டட் பை ஸ்டேட். ஒவ்வொரு இந்தியா முழுக்க இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்தந்த மாநிலங்கள் தான் இந்த கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக? அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்டை வந்து சந்தைப்படுத்துறதுக்கு. கவர்மெண்ட் வாங்கி அதை சப்சிடி மூலமாக கொடுக்குறது வேறு, இது வந்து தனி. அது வேறு, இது வேறு, ரெண்டுத்தையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ இது வந்து ஸ்டேட் மூலமாக தான் வந்து இது எனைட் ஆகுது அப்படிங்கிறது பார்த்தோம். இது எதுக்காக அப்படின்னா ஃபார்மர்ஸ் செல் தேர் அக்ரி ப்ராடக்ட்ஸ் த்ரூ லைசன்ஸ்டு ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ நான் வந்து ஒரு ஃபார்மர் அப்படின்னா நேராக நான் என்ன பண்ணுறேன், இந்த கமிட்டிக்கிட்ட போய் காண்டாக்ட் பண்ணுறேன். நான் இப்போ வந்து ஒரு தக்காளி வந்து விளைவிச்சிருக்கேன், நான் தக்காளி வந்து செல் பண்ணோம் அப்படின்னா நான் இவங்ககிட்ட போகும்பொழுது இவங்க ஒரு ஏஜென்சி வச்சுட்டு இருப்பாங்க. லைசன்ஸ் வாங்கி ஒரு ஏஜென்சி, ஒரு ஏன்று ஒரு நபர் வந்து இந்த கமிட்டியில் வந்து மெம்பராக இருப்பார். அவருக்கு வந்து கவர்மெண்ட் அந்த கமிட்டி வந்து ஒரு லைசன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீ வந்து தக்காளி எல்லாம் வந்து சேல் பண்ணலாம், தக்காளி மட்டுமே எல்லாத்தையுமே சேல் பண்ணுவாங்க. ஸோ அதுமாதிரி ஒரு ஏஜென்சி அவங்கக்கிட்ட நான் போய் கொடுக்கலாம். நேராக கமிட்டிக்கிட்ட போகாமல் நான் அந்த ஏஜென்சி கிட்ட போயிட்டு அந்த ஏஜென்சி மூலமாக நான் வந்து என்னுடைய தக்காளியை வந்து அவங்க வாங்கிப்பாங்க, அவங்ககிட்ட இருந்து கன்சியூமர் வாங்கிப்பாங்க. இதுதான் வந்து ப்ராசஸ். உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஃபார்மர் அப்படின்னா நான் ஒரு ஃபார்மர், நான் நேராக பண்ணுறேன், இது கமிட்டிக்கிட்ட போகிறேன். கமிட்டி என்ன சொல்கிறாங்க, இந்த ஏஜென்சி போய் பாருன்றாங்க. ஏன்ற ஒரு ஏஜென்சி கிட்ட இருக்கிறாங்க, அப்புறம் வந்து பின்ற ஒரு ஏஜென்சி இருக்கிறாங்க, அப்புறம் சின்ற ஒரு ஏஜென்சி இருக்காங்க. இது மாதிரி இவங்களாம் வந்து லைசன்ஸ் வாங்கி வச்சுட்டு இருப்பாங்க. யார்கிட்ட? கமிட்டிக்கிட்ட. லைசன்ஸ் வாங்கின ஒரு ஏஜென்சி இவங்க. நான் ஒரு ஃபார்மர்ஸ் வந்து இவங்ககிட்ட போகும்போது எனக்கு எந்த ஏஜென்சி கிட்ட இருக்குதோ அந்த ஏஜென்சி கிட்ட ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட் மட்டும் விற்கிற ஒரு ஏஜென்சியாக இருப்பார் அவர். இல்லைனா வந்து பல ப்ராடக்ட் வந்து விற்கிற ஒரு ஏஜென்சியாகவும் அவர் இருப்பார். ஸோ நமக்கு யார் தோணுதோ அவங்ககிட்ட நம்ம ஃபார்மர் வந்து அவர்கிட்ட கொடுக்கும்பொழுது அவர் வந்து கன்சியூமர்கிட்ட வந்து அந்த பொருட்களை போய் கொண்டு சேர்ப்பார். இவர் ஒரு விலை வைப்பார். இப்போ என்கிட்ட வந்து 10 ரூபா ஒரு தக்காளி வாங்குறாரு அப்படின்னா அந்த 10 ரூபாவை இவரு கொஞ்சம் அமௌண்ட் வச்சு அதை வந்து 20 ரூபான்னு இங்கே சேல் பண்ணுவார். ஸோ அதுதான் சொல்கிறாங்க, ஃபார்மர்ஸ் செல் தேர் அக்ரி ப்ராடக்ட்ஸ் த்ரூ லைசன்ஸ்டு ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க மூலிமா அந்த பொருட்களை வந்து அவங்க செல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இவங்க சொல்கிறாங்க. இதில் வந்து சில அனாமலிஸ் இருக்குது. அனாமலிஸ்னால் வந்து முரண்பாடுகள். இந்த மெத்தடில், இந்த அக்ரிகல்ச்சரல் ஏபிஎம்சி அப்படிங்கிற இந்த மெத்தடில் சில முரண்பாடுகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்னென்ன முரண்பாடுகள் அப்படிங்கிறத பார்க்குறோம். முதல்ல வந்து மார்க்கெட் டிஸ்டார்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா மார்க்கெட் ஃபீ ஃப்ரம் பையர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மார்க்கெட் ஃபீனா என்ன? இப்போ ஒரு கோயம்பேடு மார்க்கெட் இருக்குதுன்னு வச்சுங்களேன். கோயம்பேடு மார்க்கெட்டில் நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பொருள் வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த பொருட்கள் என்ன பண்ணுவாங்களோ அந்த மார்க்கெட்னு ஒரு ஃபீஸ் இருக்கும் இல்லையா. அந்த மார்க்கெட்டு ஒன்று வச்சுருக்காங்க, அந்த மார்க்கெட்டில் போய் நான் கடை வச்சுருக்கேன் அப்படின்னா
என்கிட்ட வராங்க ஒரு கஸ்டமர்ஸு, அவங்கக்கிட்ட இந்த காய்கறி பொருள் மட்டும் இல்லாமல் இந்த கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு ஒரு ஃபீஸ் போட்டிருப்பாங்க இல்லையா, நாங்கள் கடை வைக்கிறதுக்காக, அந்த ஃபீஸையும் அந்த பொருட்கள் நான் வச்சு விற்பேன் அப்படின்னு தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ மார்க்கெட் ஃப்ரீ ஃப்ரம் பையர்ஸ். நான் ஒரு நீங்கள் ஒரு கோயம்பேடு மார்க்கெட்டில் நீங்கள் கடை வைக்கணும்னா அந்த மார்க்கெட்டில் ஒரு விலை வச்சுருப்பாங்க. நீங்கள் நான் கடை வைக்கிறதுக்காக நான் மாதம் அதுக்கு வந்து ஃபீஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும், இல்லை தினமும் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த காசு நான் எங்கே போவேன், அந்த காசையும் நான் வந்து அந்த பொருட்கள் மேலே தான் வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்கிறாங்க. அதே போல் லைசன்ஸ் ஃப்ரீ ஃப்ரம் கமிஷன் ஏஜென்ட்ஸ், லைசன்ஸ் ஃப்ரீ ஃப்ரம் கமிஷன். அதே போல் லைசன்ஸ் ஃப்ரீ ஃப்ரம் கமிஷன் ஏஜென்ட்ஸ், வேர் ஹவுஸ் அண்ட் லோடிங் ஃபீஸ், இது எல்லாமே வந்து கமிஷன் ஏஜென்ட்டுக்கிட்ட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா இப்போ அந்த பொருட்களை வந்து வாங்கி அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, அது லோடு ஏற்றுறது, அன்லோடு ஏற்றுறது, இப்போ லாரி வந்துச்சுன்னா அந்த லாரியில் அந்த பொருட்களை ஏற்றுறது, பொருட்களை இறக்கி வைக்கிறது, இந்த மாதிரியான இந்த ஃபீஸ்லாம் வந்து இந்த ஏஜென்ட்ஸ் கிட்ட தான் வரும்னு சொல்கிறாங்க. அதாவது மார்க்கெட் ஃப்ரீ அப்படிங்கிறது வந்து இவங்ககிட்ட வருமா, யார் கன்சியூமர் கிட்ட பொருட்களை வாங்குறாங்க பாருங்கள், அவங்ககிட்ட இந்த மார்க்கெட் ஃபீ வருமா, இந்த பொருட்களை சேர்த்து வைக்கிறது, அன்லோடிங் பண்ணுறது, இந்த மாதிரியான அந்த லைசன்ஸ் வாங்குற அந்த காசு எல்லாமே இவங்ககிட்ட வருமா, யார்கிட்ட, ஏஜென்சி கிட்ட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி என்ன ஆகுது அப்படின்னா இந்த டிரான்சாக்ஷன் பிட்வீன் பையர்ஸ் அண்ட் ஃபார்மர்ஸ் ஏஜென்சி ஃபீஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அது அப்படின்னா இந்த பையர்ஸுக்கிட்டையும், இந்த பையர்ஸ் இருக்காங்களே இவங்ககிட்டையும் ஃபார்மர்ஸ், இவங்க 2 பேருக்கு இருக்கக்கூடிய அந்த பரிவர்த்தனை. இப்போ நான் ஃபார்மர், நான் எனக்கும் என் பொருள் வாங்குறான் பார் கன்சியூமர், ஒரு வீட்டிலேருந்து ஒருத்தர் வந்து கன்சியூமர் வந்து வாங்கிட்டு போகிறாங்கன்னா எங்கள் இடையில நடக்கிற அந்த அந்த டிரான்சாக்ஷன் இருக்குது இல்லையா, அந்த டிரான்சாக்ஷன் ஃபீஸ் வந்து ஏஜென்சி கிட்ட தான் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டிரான்சாக்ஷன் பிட்வீன் பையர்ஸ் அண்ட் ஃபார்மர்ஸ் ஏஜென்ட் சார்ஜ் ஃபீ. நான் விளைவிக்கிறேன் பொருட்களை, நான் விளைவிக்கிறேன், என் பொருட்களை ஒரு கன்சியூமர் வந்து வாங்கி அவன் வீட்டுக்கு அவன் செலவு பண்ணி போகிறான், அவன் சாப்பாடு செஞ்சு சாப்பிட போகிறான் அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் வந்து எங்கள் 2 பேர்கிட்ட இல்லாமல் இடையில ஒரு ஏஜென்ட் ஒன்று வந்து அந்த ஃபீஸை வந்து அவன் எடுத்துக்கிறான், எனக்கு வர வேண்டிய அந்த காசு அப்படிங்கிறது அந்த ஏஜென்ட்டுக்கிட்ட போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் தாங்க இதெல்லாமே. வந்து நம்ம எழுதி பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது, சும்மா ஒரு அந்த விஷயத்தை திருப்பி சிம்பிளான விஷயந்தான் இது நம்ம சும்மா பார்க்கணுமேன்றதுக்காக பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப எளிமையான ஒரு விஷயந்தான், எழுதி போட்டு சொல்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப அதிகமாக தெரியுற மாதிரி இருக்கும். அதே போல் கேஸ்கேடிங் எஃபெக்ட் ஆன் இன்ஃப்ளேஷன். கேஸ்கேடிங்னா வந்து படிநிலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. கேஸ்கேடிங்னா வந்து படிநிலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மல்டிபிள் லெவிஸ்னா வரிகள்னு அர்த்தம். லெவிஸ்னா வரிகள் அப்படின்னு அர்த்தம். மல்டிபிள் லெவிஸ் unnecessarily get costlier, unnecessarily தேவையில்லாமல் பொருட்களுடைய விலை வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மல்டிபிள் லெவிஸ்னா என்ன, நிறைய வரிகள்னு சொல்கிறாங்க. அதே போல் unnecessarily get costlyனா தேவையில்லாமல் விலையேற்றன்றாங்க. ஏன் விலையேற்றம் அப்படின்னா, இப்போ நான் ஃபார்மர் இருக்கிறேங்க, நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஏஜென்ட்டு கிட்ட போகிறேன், 10 ரூபாய்க்கிற தக்காளியை அவர் என்ன பண்ணுறேன், நான் 10 ரூபான்னு கொடுக்குறேன், அவர் 10 ரூபாய் என்கிட்ட வாங்கிக்கிறாரு. அவர்னா என்ன பண்ணுறாரு, அவர் நேராக கன்சியூமர் ஒருத்தன் வரான், அவங்ககிட்ட கன்சியூமர் கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணுறாரு, 10 ரூபாய் தக்காளியை அவர் 15 ரூபாவோ இல்லை 20 ரூபாவோ அவர் வந்து செல் பண்ணுவார், அது அவருடைய லாபம், 10 ரூபாய் அவர் லாபம் எடுத்துக்குவார். இதே அவர் டைரெக்டாக வந்து கன்சியூமர் கிட்ட செல் பண்ணாமல் வேறு ஒரு ஏஜென்ட் கிட்ட கொடுக்குறாரு, ஒய்ன்ற ஒரு ஏஜென்ட் கொடுக்குறாரு, அவன் என்ன பண்ணுறான், ஜட்டுன்ற ஒரு ஏஜென்ட் கிட்ட கொடுக்குறான். கடைசியாக கன்சியூமர்கிட்ட போகும்பொழுது என்ன ஆகும், நான் 10 ரூபான்னு கொடுக்குற தக்காளி இவர் வந்து 15 ரூபான்னு கொடுப்பாரு, இவர் வந்து இவருக்கு 20 ரூபான்னு கொடுப்பாரு, இவர் 25 ரூபான்னு கொடுப்பாரு. கடைசியாக கன்சியூமர்கிட்ட போகும்பொழுது 30 ரூபாய் ஆகிடும் தக்காளி. புரியுதுங்களா? இதுதான் எங்க சொல்கிறாங்க மல்டிபிள் லெவிஸ். இது ஏன் இப்படி அதிகப்படியாக விற்கிறாரு அப்படின்னா, இப்போ இங்கேருந்து இங்கே போகும்போது நான் விற்கிறேன் இல்லையா, விற்கும்போது என்ன பண்ணுவாங்களா, இங்கே ஒரு டேக்ஸ் ஒன்று போடுவாங்களாம். ஏன் இப்படி ஏறுது, ஏன் அவர் அவ்வளோ வச்சு விற்கணும் அப்படின்னா இங்கே டேக்ஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் வந்து இவருக்கு விற்கும்போது இங்கே ஒரு டேக்ஸ் வரும் இல்லையா, அதை எப்படி காம்பன்சேட் பண்ணுறது? ஸோ இவர் என்ன பண்ணுவார், இங்கேருந்து இங்கே கொடுக்கும்போது இங்கே ஒரு டேக்ஸ் வரும் இல்லையா, இவர் இங்கே கட்டணும் இல்லையா, அந்த மேலே இருக்கிற அந்த கமிட்டி கட்டணும். இவர் யார், இந்த ஏஜென்சி வந்து மேலே இருக்கிற ஏன் இவர் வாங்கணும் அப்படின்னா, இவர் மேலே இருக்கிற கமிட்டி கேட்பாங்க, ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது, இங்கே பொருள் இங்கே மாற்றுறீங்க அப்படின்னா ஸோ அந்த டேக்ஸ் கொடுக்கணும். ஸோ டேக்ஸ் இவருக்கு கட்டாகி அந்த லாபம் அவருக்கு வரணும்னா இவர் அந்த பொருட்களுடைய விலையை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறார். இப்படி பொருட்களுடைய விலை வந்து ஒவ்வொரு ஏஜென்ட்டாக மாறும்பொழுது அந்த லெவிஸ் அப்படிங்கிற வரி வந்து அதிகமாக ஆகிட்டே இருக்குது. அதனால் தேவையில்லாத மல்டிபிள் லெவிஸின் காரணமாக தேவையில்லாமல் காசு வந்து அதிகமாகுது, பொருட்களுடைய விலை வந்து அதிகமாகுது. வரிகள் அதிகமாக வரும்போது பொருட்களுடைய விலையை வந்து அதிகமாகுது. இன்ஃப்ளேஷன் நம்ம கடந்த கிளாஸில் பார்த்தப்போ இன்ஃப்ளேஷனா என்ன அப்படிங்கிறது. அடுத்ததாக வந்து
நோ கெயின் டு ஸ்டேட் எக்ஸ்டெக்யூர். இது நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னான்னு தெரியல, நான் ஒரு தவறாக ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருந்தால் வந்து மன்னிச்சுக்கோங்க. நோ கெயின் டு ஸ்டேட் எக்ஸ்டெக்யூர். எக்ஸ்டெக்யூர்னா கருவூலம்னு அர்த்தங்க. எக்ஸ்டெக்யூர்னா கருவூலம், கருவூலம்னு அர்த்தங்க. அதாவது அரசு கஜானா, அதுதான் சொல்கிறாங்க. இது என்ன சொல்லுமா, இந்த கமிட்டி மூலமாக இப்போ நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, நிறைய லெவிஸ் வாங்குறாங்க, நிறைய வரிகள் வாங்குறாங்க. ஒரு ஏஜென்சி லைசன்ஸ் கொடுக்குறோன்னா, இப்போ ஒரு ஏஜென்சி போய் இந்த கமிட்டி கிட்ட இந்த மாதிரி நான் ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து இந்த அக்ரி ப்ராடக்ட்ஸ் வாங்கி நான் வந்து கன்சியூமர்கிட்ட செல் பண்ண போகிறேன்னா, இவர் வந்து லைசன்ஸ் வாங்கணும் இல்லையா, அது ஒரு அமௌண்ட் பே பண்ணணும் இல்லையா. அதே போல் இந்த டிரான்சாக்ஷன் நடக்கும்போது ஒரு டேக்ஸ் வாங்குவாங்க இல்லையா, ஒரு லெவிஸ் வாங்குவாங்க இல்லையா, அதையும் வந்து அந்த கமிட்டிக்கு கொடுக்கணும் இல்லையா. இந்த கமிட்டி வசூலிக்கிற இந்த வரிகள் இந்த ஃபீஸ் இது எதுவுமே வந்து அரசு கஜானாவுக்கு போகாதுன்றாங்க. அதாங்க எங்க சொல்கிறாங்க. நோ கெயின் டு ஸ்டேட் எக்ஸ்டெக்யூர்னு சொல்கிறாங்க. இந்த ஃபீஸ் அண்ட் லெவிஸ் டு கமிட்டி, இந்த ஃபீஸும் அந்த லெவிஸுமே வந்து இந்த கமிட்டிக்கிட்ட தான் போகுமா. ஏன்னா அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அதிகரித்துறதுக்காக. இவர் வந்து விவசாயிகளுக்கே வந்து அதிகப்படியாக இப்போ இங்கே வராங்களே அந்த மார்க்கெட்டிங்க்கே, அந்த மார்க்கெட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அதிகப்படுத்துறதுக்காகவும் அதை சந்தைப்படுத்தல இன்னுமே வந்து அடுத்தடுத்த லெவலில் கொண்டு போகிறதுக்காகவும் இந்த ஃபீஸ் எல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு தர தேவையில்லை, இது ஒரு இண்டிபெண்ட் அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இது, இந்த அக்ரிகல்ச்சரல் அண்ட் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் கமிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு இண்டிபெண்ட் அமைப்புன்றாங்க. இதன் காரணமாக இந்த ஃபீஸ்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு வராது, இது கமிட்டிக்கு தான் போகுன்றாங்க. அதே போல் மார்க்கெட் அமெனிட்டிஸ், நோ மார்க்கெட் அமெனிட்டிஸ் அப்படின்னா என்னன்னா, இந்த அமெனிட்டிஸ் அப்படின்னா வந்து வசதிகள்னு அர்த்தங்க. அமெனிட்டிஸ்னா வசதிகள். மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இப்போ கோயம்பேடு மார்க்கெட் இருக்குது அப்படின்னா, இப்போ அங்கே வந்து பொருட்களை வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னா, அவங்க ஏதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அவங்க வந்து எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் பாருங்கள், அட்டர்லி ஃபெயில்டு அண்ட் நோ டெவலப்மெண்ட். இப்போ நிறைய ஃபார்மர்ஸ் வராங்கன்னா நிறைய பூத்து போடணும், நிறைய ஏஜென்சி அவங்க வந்து போகிறதுக்கான அந்த வசதி ஏற்படுத்தணும், ஒரு குடிநீர் தொட்டியை அமைக்கணும், கழிப்பறை வசதியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும். ஒரு லாரி வருது, பஸ் வருதுன்னா அதுக்கு தேவையான வந்து போகக்கூடிய அந்த ரோடு வந்து கரெக்டாக இருக்கணும், அந்த இடத்த வந்து நீட் அண்ட் க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணணும். இது எதுவுமே இந்த கமிட்டிஸ் வந்து பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் சொல்கிறாங்க, மார்க்கெட் அமெனிட்டிஸ் அட்டர்லி ஃபெயில்டு அண்ட் நோ டெவலப்மெண்ட். இவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க, இவ்வளோ லீஸ் வாங்குறாங்க, இந்த ஆனுவல் ஃபீலாம் அவ்வளோ அந்த கமிட்டி வந்து வாங்கினாலும் இதில் வந்து எந்த டெவலப்மெண்ட்டும் நடக்க மாட்டேங்குது, இது ரொம்ப ஃபெயில்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்? அகைன் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ். அதில் இருக்கிற அந்த கமிட்டியில் இருக்கிறவங்க ஒழுங்காக செயல்படாததுனால அந்த ஃபீஸ் எல்லாமே வந்து நிறைய அங்கே பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் வந்து நடக்குது, நிறைய பிரச்சனைகள் வருது. அப்படிங்கிறதுனால இந்த சிஸ்டம் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒழுங்காக நடைபெறலை அப்படிங்கிறத கவர்மெண்ட் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அதன் காரணமாக 2003 திரும்பவும், அதாவது இந்த அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் கமிட்டியை திரும்ப வந்து ரிவைஸ் பண்ணி, நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் நிறைய கிளாஸில் நிறைய கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு முறை, 5 வருஷத்துக்கு முறையும் அந்த கமிட்டியில் ஏதாவது மாறுதல்களை கொண்டு வரணுமா அப்படின்னு. ஏன்னா காலத்துக்கு ஏற்ப அந்த மாறுதல் ஏற்படுத்தினா தான் அந்த கமிட்டி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக ஒரு ரிவைசிங் கமிட்டியை போட்டு அதை திரும்ப வந்து மீள் ஆய்வுக்கு உட்படுத்துவாங்க. ஸோ அதன் காரணமாக இந்த கமிட்டியை மீள் ஆய்வுக்கு உட்படுத்தும் பொழுது 2003 ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வராங்க. என்னென்னா மாடல் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் கமிட்டி அப்படிங்கிற ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வராங்க 2003. இந்த ஆக்ட் மூலமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஏஜென்சி அப்படிங்கிறது வந்து கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு. இது யார் வந்து கொண்டு வந்தாங்க? நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை கொண்டு வந்தது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட். ஆனால் இந்த சட்டத்தை கொண்டு வந்தது வந்து யூனியன் கவர்மெண்ட். இதை கொண்டு வந்தது யூனியன் கவர்மெண்ட். ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஏபிஎம்சி அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்தது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு. அந்த ஆக்ட் மாடல் ஏபிஎம்சி அப்படிங்கிறத கொண்டு வந்தது 2003 கொண்டு வந்தது வந்து யூனியன் கவர்மெண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க என்னென்ன பரிந்துரைகள், இதெல்லாமே வந்து அட்வைசரி. முக்கியமான விஷயம் அட்வைசரி. ஏன் வந்து அட்வைசரின்னு சொல்கிறாங்க? ஏன் இது வந்து அட்வைசரின்னு சொல்கிறாங்க? ஏன்னா அக்ரிகல்ச்சரல் அப்படிங்கிறது வந்து மாநில பட்டியலில் இருக்கிற ஒரு விஷயம். நம்ம முன்னாடி பார்த்துருப்போம், நம்ம பாலிட்டியில் வந்து மத்திய பட்டியல், மாநில பட்டியல், அந்த பொதுப்பட்டியல்னு வந்து 3 பட்டியல் இருக்கும். மத்திய பட்டியல் இருக்கக்கூடிய விஷயங்களை மத்திய அரசு மட்டும்தான் வந்து அதை செயல்படுத்தும், மாநில பட்டியல் வந்து மாநில மட்டும் தான் செயல்படுத்தும். பொதுப்பட்டியல் இருக்கிற விஷயத்தை 2 பேருமே வந்து செயல்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்த்துருப்பாங்க. ஸோ ஆனால் ரெசிடியூ பவர் அப்படிங்கிறது மத்திய அரசுக்கு மட்டும்தான் இருக்கும். ஆனால் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது வந்து மாநில பட்டியல் இருக்கிறதுனால ஸோ இவங்க அட்வைஸ் மட்டும்தான் பண்ணுறாங்க. ஒரு அட்வைசரி மட்டும்தான் இது.
இது வந்து கட்டாயமாக வந்து அவங்க செயல்படுத்தணுன்ற அவசியம்லாம் கிடையாது. இது ஒரு அட்வைசரி. என்னென்ன சொல்கிறாங்க, டைரக்ட் கான்டாக்ட் பிட்வீன் கன்சியூமர் அண்ட் ஃபார்மர்ஸ். இந்த இடையில இருக்கிற ஏஜென்சி வந்து கேன்சல் பண்ணுங்க, அந்த ஃபார்மர்ஸுக்கும் கன்சியூமருக்கும் இடையில டைரக்ட் கான்டாக்டை கொடுங்க அப்படிங்கிறது இங்கே சொல்கிறாங்க. அதே போல் ஸ்பெஷல் மார்க்கெட் ஃபார் பெரிஷபிள் ஐட்டம்ஸ். பெரிஷபிள் ஐட்டம்ஸ்னால் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம். பெரிஷபிள் ஐட்டம்ஸ்னால் காய்கறிகள் தாங்க சொல்கிறாங்க. எளிதில் வந்து அழியக்கூடிய பொருட்கள், எளிதில் வந்து அழுகி போகக்கூடிய பொருட்கள், கெட்டு போகக்கூடிய பொருட்கள்லாம் வந்து பெரிஷபிள் ஐட்டம்ஸ்னு சொல்லுவாங்க. காய்கறிகள் அதுக்கெல்லாம் வந்து தனியாக மார்க்கெட்டை கொடுங்க. மற்ற மார்க்கெட்டோடு வந்து கலந்து இந்த அரிசி கோதுமை மாதிரி அதெல்லாம் வந்து லாங் டைம் இருக்கும், இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் இருக்காதுன்றதுனால அதுக்கு ஸ்பெஷல் மார்க்கெட்டை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அலோ ப்ரைவேட் அக்ரி மார்க்கெட். ஒரு ப்ரைவேட் அக்ரி மார்க்கெட், இது வந்து இந்த மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வந்து பப்ளிக் இல்லையா, கவர்மெண்ட்டாக நடத்துது இல்லையா. இது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட்டாக வந்து அவங்க மார்க்கெட் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து அலோவ் பண்ணுங்கள். ப்ரைவேட் அக்ரி மார்க்கெட் நம்ம பார்த்துருப்போம், நிறைய இடங்களில் பார்த்துருப்போம். ஸோ இந்த அக்ரி மார்க்கெட்டையும் வந்து அலோவ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதே போல் கலெக்ட் சிங்கிள் லெவிஸ். இந்த அடுக்கு முறையில் வந்து இங்கே பார்த்துருப்போம், இங்கே ஒரு டேக்ஸ், இங்கே ஒரு டேக்ஸ், இங்கே ஒரு டேக்ஸ், இந்த மாதிரி அடுக்கடுக்கான டேக்ஸ்களை போடாமல் ஒரே டேக்ஸ். ஃபார்மர் வந்து செல் பண்ணுறாரா, அந்த ஒரு இடத்துல செல், அங்கே மட்டும் டேக்ஸ் போடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிங்கிள் லெவிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் எலிமினேட்டிங் மிடில் மேன், அதை முன்னாடியே பார்த்துருப்போம். எலிமினேட்டிங் மிடில் மேன், இடையில இருக்கிற அந்த ஏஜென்சி வந்து கேன்சல் பண்ணுங்கள், டைரெக்டாக வந்து கன்சியூமருக்கும் ஃபார்மர்ஸுக்கு இடையில இருக்கிற அந்த அந்த கான்டாக்டை மட்டும் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் கிரியேட் மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பை ஏபிஎம்சி. இந்த ஃபீஸ்லாம் இந்த டெலிவிஸ்லாம் வாங்குறீங்க இல்லையா, இதெல்லாம் வாங்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து அதிகப்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்கிறாங்க. இந்த அட்வைசரி நம்ம முன்னாடி சொல்லியிருப்போம், இது வந்து ஸ்டேட் வந்து கட்டாயம் வந்து ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் இதை கம்ப்ளீட்டாக ஃபாலோ நல்லா ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற, கம்ப்ளீட்டான்றதை விட நல்லா ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ஃபஸ்ட்டு மாநிலம் எது அப்படின்னா வந்து கர்நாடகாவை சொல்கிறாங்க. வெரி வெல், நல்லா சிறப்பாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு வர, இந்த அட்வைசர்லாம் வந்து சிறப்பாக ஃபாலோ பண்ணிட்டு வர ஒரு மாநிலம் எதுனா வந்து கர்நாடகா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிளாஸ் இல்லாமல் அக்ரி மார்க்கெட்டிங்னா என்ன, அந்த அக்ரி மார்க்கெட்டிங் ஒரு கமிட்டி உருவாக்குறாங்க, அந்த கமிட்டியோட செயல்பாடுகள் என்ன, அந்த கமிட்டியோடைய அந்த அனாமலிஸ்னால் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதுக்கு யூனியன் கவர்மெண்ட் என்னென்ன மாதிரியான அட்வைசர்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத இந்த கிளாஸில் பார்த்தோம். அடுத்த கிளாஸில் சந்திப்போம். நன்றி.